நேர்களே, பாகிஸ்தானுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத 2 காணொளியில் இம்ரான் கானுடைய உடல்நிலை குறித்து நான் பேசியிருந்தேன். அதற்கு முன்பு சர்வதேசத்தில் ஆப்கானிஸ்தான் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடல் பாடி ராவல்பிண்டியில் அலியாட் அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு போகப்பட்டது என்ற ஃபோட்டோவோட எக்ஸ் தளத்தின் பதிவு, பலஸ்தீனுடைய ஷேரிங், இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாகிஸ்தானில் இம்ரான் கானுடைய தந்தை உயிரோடு இருப்பதை தாண்டி அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் எதுவும் இல்லை என இம்ரானுடைய மகன் காசிம் கான் தனது செய்தியில் சொன்னதையும் நான் சொன்னேன். இப்போ பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய சிக்கல்ல இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தானில் வாழ்வதை விட நாங்கள் இந்தியாவோடு இருந்திருந்தால் இன்னும் நன்கு இருந்திருக்கும் என்று நேற்று பேட்டி கொடுத்திருந்தார். 3 நாட்களுக்கு 2 தினங்களுக்கு முன்பு இம்ரான் கானுடைய சகோதரி 3 பேர், அலிமா கான், டாக்டர் உஸ்மான் கான் மற்றும் நௌசித் நியாசி. இந்தியாவோடு இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருப்போம், இந்தியா செழிப்பாக இருந்திருக்கும், இந்தியா ஒரு டெமோக்ராட் ப்ராசஸ், இந்தியா ஒரு வலிமையான தேசம், நல்ல ஸ்ட்ரக்சராக இருக்கிறாங்க, நாடு நல்ல பீக்கில் இருக்குது, உற்பத்தி திறன், சாலைகள், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ், யுனைட் த பீப்புள், கான்ஸ்டியூஷன் ஆர்கனைசேஷன், எக்ஸிக்யூஷன், ஃபண்டிங் அலாட்டட் ஃபார் அதாவது அதனுடைய செயல்பாட்டிற்கு, எஃபிகசி செயல்திறன், இன்டர்நேஷ்னல் அண்ட் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி அண்ட் கோஆப்ரேஷன், மேனுஃபேக்சரிங், செல்லிங், இது எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்குது இந்தியா. நான் சொல்லலை, பாகிஸ்தான் சொல்லுது. இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு களச்சூழலில் இருக்கிறது. பாகிஸ்தான் எப்போதும் நாசமாக போகிறதற்கான காரணம் அந்த நாட்டினுடைய இராணுவத்தின் செயல்பாடு. இப்போ பாகிஸ்தான் கடன் கொடுத்தாதான் நாம் சாப்பிட முடியும் அப்படிங்கிற இலங்கையை ஒற்றிய ஒரு நிலையில் பாகிஸ்தான் இப்போது மாறி இருக்கு. இலங்கை எப்படி இந்தியா 16,000 கோடியை கொடுத்தாங்களோ, பெட்ரோலுக்கு காசு கடிப்பதற்கு காசு இல்லை. ஆக இந்த நிலையில் 2 பில்லியனை கொடுத்தாங்க. சீனா 46,000 கோடி கடனுக்கு வட்டி கேட்டார்கள். நாட்டில் ஒரு பெரிய ரெவால்ட்ஸ் ஆரம்பித்தது. ராஜபக்ஷ ஓடி ஒளிந்தார். பின்ன இப்போ ராஜபக்ஷ அங்கே இல்லை. அவருடைய ஆட்சியும் அவருடைய தம்பி கோத்தபையா, ஃபசில் ராஜபக்ச குடும்பங்கள் எல்லாம் 2% கீழே ஓட்டெடுக்கிற அளவுக்கு சிங்கள பௌத்த தமிழ் மக்கள் உள்ளங்கள் முஸ்லிம்கள் இருந்து அங்கே நீக்கப்பட்டு விட்டார்கள். அது இலங்கை. இப்போ அப்படி ஒரு பெரும் புரட்சி வரப்போகிறது. அந்த புரட்சி இராணுவ புரட்சியாக இருக்காது, ஜனநாயக புரட்சியாகத்தான் பாகிஸ்தானில் இருக்கும். IMF கடன் $4 பில்லியன், ஒரு 35,000 கோடி ஏற்கனவே கடனை பெற்றிருக்கிறார்கள். உலகத்திலே ஆப்பிரிக்க நாடுகளை விடவும் மோசமான ஊழல்வாதிகள் பாகிஸ்தான் தலைவர்கள். அந்த ஊழல்வாதிகளும் மதவாதிகளும் இராணுவ தலைமைகளும், இந்த 3 கூட்டணி தான் பாகிஸ்தானை நாசமாக்கியது என்ற செய்தி உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. நல்லா கவனிங்க. பாகிஸ்தான் எப்படி நாசமா போச்சுன்னா, ஊழல்வாதிகள், 2வது மதவாதிகள். மதவாதிகள் என்பது இஸ்லாமிய மதத்தை சொல்வர்கள் அல்ல, மதத்தின் பெயரால் பயங்கரவாதத்தை கட்டமைத்தவர்கள், மதத்தின் பெயரால் சர்வதேச நாடுகளுக்கு எதிராக மனித விரோத செய்திகளை செல்பவர்கள், மதத்தின் பெயரால் அங்கு வாழுகிற ஏனைய மதச்சிறுபான்மையினருக்கு எதிராக அச்சுறுத்தலாக அமைந்தவர்கள். இதில் தான் இந்தியாவுக்கு எதிராக பல ஆர்கனைசேஷன் காஷ்மீர்லேருந்து தூண்டிவிடப்பட்டாங்க, இன்டியூஸ்ட். இந்த மாதிரி நாச சக்திகள் எல்லா நாடுகளுக்கு எதிராகவும், உள்நாட்டில் வாழும் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு எதிராகவும், அங்குள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான செயல்பாடு, சீக்கிய மக்களுக்கு எதிரான செயல்பாடு, இந்து மக்களுக்கு எதிரான செயல்பாட்டை இந்த அடிப்படைத்துவ மத சக்திகள், மத பயங்கரவாதிகள் பாகிஸ்தானை நாசமாக்குனாங்க. இது ஒரு பக்கம். 2வது பக்கம் ஊழல் எல்லை மீறி போனது. கட்டுப்படுத்த முடியாத ஊழல். ஊழல் ஊழல் ஊழல்னா, ஒரு 500 கோடியை ஃபண்ட் பண்ணால் அதில் 300 கோடி செலவு பண்ண மாட்டாங்க. பாதிக்கு மேல்
அப்படியே 100% உள்ளே சாப்பிட்ருவாங்க. 10 ரூபாயில 5 ரூபா போயிடும். 5 ரூபா மட்டும்தான் செலவழிக்கப்படும். அதுவும் சரியாக இல்லாத ஒரு தேசம். ஆகவே தான் பாகிஸ்தானிலிருந்து ஏராளமான மக்கள் லண்டனை நோக்கி போய்விட்டார்கள். அமெரிக்காவிலே செட்டில் ஆயிட்டாங்க. உலகம் முழுவதும் போய் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, நௌசின் ரியாசி, இம்ரான் கான் அவர்களுடைய மூத்த சகோதரி, இந்தியாவோடு இருந்திருக்கலாமே, அநியாயமா நாங்கள் பிரிச்சிட்டோன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் அல்ல, அது உளப்பூர்வமாக வந்தது. அழகான ஒரு தேசமாக இருந்துச்சே, வலுவாக இருந்திருக்குமே, அது அவர்களுடைய உளப்பூர்வமாக அவருடைய மனசில் ஏற்பட்ட அந்த பதப்பதைப்பு தான் பாகிஸ்தான் காரணம். இப்போ பாகிஸ்தானில் அமெரிக்கா இவர்களை ஒரு டானாக பயன்படுத்துகிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய லட்சோப லட்ச கடன்களில் 4 லட்சம் கோடி கடன்கள் சீனாவுக்கு கொடுப்பதற்கு பதிலாக ரோட் அண்ட் சில்க் ரோட் அண்ட் இனிஷியேட்டிவ் பிளானை அவங்க அக்ரிமெண்ட் ஹட் பீன் சைன். யாரோடு? சீனாவோடு. இப்போ சீனா அவர்களை ஒரு அடகு கடைக்காரர்களை போன்று இனி நடத்த ஆரம்பிக்கலாம். அமெரிக்காவும் மறைமுகமாக அவர்கள் உதவி செய்கிறார்கள் இராணுவ நிலைநோக்கத்தோடு. இப்போ அரபு நாடுகள் இவர்களை ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆசாமியாக பயன்படுத்துகிறார்கள். இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத விவகாரத்தோடு பெரிய பணத்தை கொடுத்து ஓரளவுக்கு இந்த வறுமை நீக்க சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் இவங்களை ஒரு கட்ட பஞ்சாயத்து தாதாவாக வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய ரகசிய ஆதரவு சபாஸ் ஷெரீப் அங்கே சென்றது, அவர் அங்கிருந்து கொண்டே இந்தியாவை தாக்கியது டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான் இப்படி கையேந்தித்தான் வாழ வேண்டுமா என்ற கேள்விக்கு ஒரு பதில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அந்த நாட்டு சிட்டிசன்ஸுக்கு வீசாவை மறுத்துட்டாங்க. விசா மறுத்த நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க அங்கே போய் சாலைகளில் நின்று பிச்சை எடுக்கிறார்கள், அங்குள்ள சட்ட ஒழுங்குக்கு குந்தகமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் அறிந்து பாகிஸ்தானியர்களுக்கு வீசா கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பை அறிவித்ததற்கு பின்னணி இதுதான். இதுவும் அந்த நாட்டிற்கு பெரிய அவமானமும் கேவலமும் தான், அசிங்கம் தான். இப்போ ஒரு தேசம் 77 வருஷமா இன்னும் மதவாதிகளை வைத்துக்கொண்டும் ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் நடைபெறக்கூடாத ஒரு நிகழ்வு நடப்பதற்கு நல்லா கவனிங்க. இந்த மதவாதம் ஆபத்தானது. அது மட்டும் இல்லாம ஊழல் மிக 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 ஆபத்தானது. அதை விட இராணுவம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இராணுவத்துக்கு ஆட்சி செய்வதற்கு எந்த உரிமையும் இல்லை. இராணுவம் ஒரு செக்டோரியல் ஃபோர்ஸ், ஒரு கட்டமைப்பினுடைய ஃபோர்ஸ் தான். அவர்களுக்கான உரிமை தேச பாதுகாப்பு, தேசத்தின் எல்லைகள் மட்டுமல்லாமல் அவசரகதியில் நாடு தன் பலத்தை இழக்கின்ற போது அவர்கள் எமர்ஜென்சிக்கு நிறுத்தப்படுவார்கள். அவர்களை சர்வதேச இராணுவ நிலைப்பாடுகளை கவனிப்பது, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது ஆளுவதற்காக அல்ல. இராணுவம் பாதுகாப்புக்காகத்தான். போலீஸ் ஆளுவதற்காக அல்ல. போலீஸ் ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ், உள்நாட்டின் பாதுகாப்பு. ஆனால் இங்கே இராணுவம் ஏன் வந்தது? ஆளுவதற்கு சட்டம் இருக்கிறது. சட்டத்திலே மக்கள் பிரதிநிதிகள் போட்டியிடுவார்கள். இந்தியாவில் 543 எம்பி மாநிலங்களில், ஒவ்வொரு மாநிலங்களிலும் 200, 300, 230 இப்படிலாம் இருக்கலாம். 288 வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கு. தமிழ்நாட்டில் 234, பீகாரில் 243, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. அப்படி இருந்த மக்கள் அதில் நல்ல டிசர்வ்டு ஆட்கள் தான் ஆட்சி செய்யணும். ஆனால் அந்த நிலை பாகிஸ்தானில் இல்லை. இப்போ இந்த செய்தியில் ஒரு செய்தியை பாருங்க. இப்படிப்பட்ட கடன் சூழ்நிலையால் பாராக்கிய பாகிஸ்தான், அவருடைய விமான நிறுவனம் தற்போது நிதி ரீதியாக லாபத்தோடு செயல்படுவது இப்போ குறிப்பிடத்தக்கது. இப்போ பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் பிஏ, அதாவது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதாவது ஏர்போர்ட்டில் ஏர்ஃபோர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது மக்கள் போகக்கூடிய ஏர்வேஸில், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸில் 16 விமானங்கள் மட்டும்தான் தற்போது இயங்கி கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் நடப்பு நிதியாண்டில் பாதியில் ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அவர்களுக்கு பில்லியனுக்கு அதிகமான 11.5 பில்லியன் அதிகமான லாபம் அவர்களுக்கு கிடைத்தது. மொத்தமாக 32 விமானங்களில்
பாதி இன்ஜின் மற்றும் உதிரி பாகங்கள் பற்றாக்குறையால் முடக்கப்பட்டுள்ளன. இந்த 32 விமானத்துக்குமே அக்சசரிஸ் எல்லாம் வாங்க காசு இல்லை, அது மூவ் பண்ணலை. இதனால அதனுடைய வருமானம் மாதத்திற்கு ஒரு 3 பில்லியன் வரை குறைகிறது. 15,000 கோடி வரைக்கும் அவங்களுக்கு காசு லாஸ். இது அல்லாமல் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை வாங்குவதற்கு ஏன்னா காசு இல்லை, 4 நிறுவனங்களுக்கு முன் தகுதி பெற்றதாக கூறப்படுகிறது. ஏலத்தில் எதெல்லாம் வெற்றி பெற நிறுவனங்களாக இருந்தாலும் அந்த விமான நிறுவனத்தின் கூடுதலாக அவங்க 30லேருந்து 40 பில்லியன் வரை முதலீடு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையும் குறிச்சிருக்கிறாங்க. இப்போ 30லேருந்து 40 பில்லியன்னா ஒரு பெரிய அளவு மொத்தமாக கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த விற்பனையானது இஸ்லாமாபாத், கராச்சி, பெஷாவர் மற்றும் ராவல்பிண்டி ஆகிய 4 முக்கிய நகரங்கள் உள்ள அலுவலகங்களை உள்ளடக்கியது, சொத்துக்களை உள்ளடக்கியது. இருப்பினும் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான உள்நாட்டு மற்றும் சர்வதேச சொத்துக்கள், அதாவது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் ஹோல்டிங் கம்பெனி என்ற நிறுவனத்திற்கு முறைப்படி அவங்க மாற்றிட்டாங்க. தற்போது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எங்கெல்லாம் சர்வீஸ் நடத்துகிறாங்க? கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சவுதி அரேபியா மற்றும் UAE உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு அவங்க 30க்கும் மேற்பட்ட நகரங்களையும் விமானங்கள் இயக்குகிறார்கள். முன்மொழியப்பட்ட இந்த வணிக திட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கான அந்த கமர்ஷியல் ப்ராஜெக்டில் 4 ஆண்டுகளுக்குள் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் செயல்பாட்டு விமானங்கள் 38ஆக விரிவாக்கம் செய்வதற்கு திட்டம் இருக்கிறது. அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை, இன்டர்நேஷனல் ஏர்வேஸை பாகிஸ்தான் இந்த சிக்கலில் அது அரசு நிறுவனத்தை தனியார்மயமாக்கும் போது ஊழியர்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களாம். அவர்களுடைய பணி பாதுகாப்பு, பென்ஷன், அப்புறமா கார்ப்பரேட் தனியார்மயமாக்கும் போது பிந்திய சலுகைகள்லாம் இருக்கும் கவர்மெண்ட்ல இருந்ததெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த தனியார் மயமாக்கல் முயற்சி அது லாஸ்ட் இயரில் தோல்வி அடைஞ்ச நிலையில் இந்த முறை அது நிச்சயமாக வெற்றி பெறும். ஆக்ஷனுக்கு வரக்கூடிய PIAவின் மெய்நிகர் தரவு அவங்க அணுகலை பெறுவார்கள். விரைவில் கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க தள விவகாரத்தை ஆய்வு செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேகமாக கத்தர் ஏர்வேஸ் போன்ற அரபுகள் தான் இதை வாங்க முடியும். ஏனென்று சொன்னால் 30 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கும் போது இந்திய மதிப்பிற்கு ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேலே அது வருகிறது. மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறமா ஒரு தேசத்து முழுவதுமாகவே அவங்க இராணுவ ஏர் சர்வீஸை பண்ண போகிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு டொமஸ்டிக்கை பற்றி அதில் ஒன்றும் இல்லை. இது இந்த 38 விமானங்களும் போது ஒரு பெரிய சர்வதேச நிறுவனங்களை தவிர லோக்கல் யாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானில் பல யோசனைகளும் இருக்கும். ஆக அவங்க விற்க போகிறாங்க. அதனுடைய சொத்துக்களை விற்று அதன் வரக்கூடிய கடன்களின் மூலம் நாட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவிற்கும், IMF கொடுக்கக்கூடிய கடனின் மூலம் நாட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவிற்கும் ஒரு இக்கட்டான சூழலும் களச்சூழலும் அரசியல் சூழலும் இருக்கிற நிலையில் தான் இம்ரான்கானுடைய உடல், அவருடைய உயிர் ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்கல் காரணமாக அசீமுனீருடைய தலைமையிலான அந்த அரசு இராணுவ மேம்பாடு, ஜனநாயக சக்திகள் முடக்கப்பட்டது. அவருடைய சொந்தங்கள் பார்க்கப்படாத நிலையில் நாட்டின் நிலை எல்லை மீறி போகிறது என்பதுதான் இந்த செய்தியினுடைய தாக்கம். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.